ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு, எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் 3 days வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகி ஒரு அப்சைடில் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது -17 பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 22,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று 22,130 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,280 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி டுடே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு +40 பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஹை வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 22,297 வரைக்கும் ஹை போயிருக்கு. கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,151 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து சப்போர்ட் வந்து கீழே கொடுத்தது 130 வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் 150 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து திரும்ப இதே ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. ஒரு 50 பாயிண்ட் தான் வேரியேஷன் ஆகிருக்கு. இப்போ காலையில் நம்ம நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த ரெட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிறோம் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து கோயிங் டு லாங், அதாவது 22,280 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மேலே நம்ம பை பண்ணலான்னு சொன்னோம். பட் காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஓப்பன் ஆகி 3வது கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. அந்த 3வது கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப செல்லிங் தான் நல்லா வந்திருக்கு. செல்லிங் வந்துட்டு லோ வந்து 22,151 வரைக்கும் வந்து திரும்ப மேலே வந்து திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,200 க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன? இப்போ சப்போர்ட் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டுடே லோ தான் 22,150 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த கீழே ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,090 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலு. மேலே அப்சைடுக்கான லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,300 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,380 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது வந்து ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. அதாவது அதனுடைய மேஜர் சப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய 21,800 அங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு அப்சைடில் வந்துட்டுருக்கு. பட் இங்கேருந்து திரும்ப மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு வந்து திரும்ப நம்ம மார்க்கெட் வந்து பையிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அதாவது 22,300க்கு மேலேயே வந்து க்ளோஸ் ஆக வேண்டும். இந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல்லிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் சைடு ஒரு டவுன் சைடு. இந்த ரேஞ்சு போனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,800 to 22,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க மார்க்கெட் வந்து பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனது அப்படின்னா 22,400 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அப்படி இப்போ கீழே வந்துச்சு அப்படின்னா 21,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்வீன் கேப்புக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து இப்போ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆனால் நம்ம எந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம், அதே சேம் தாங்க. மார்க்கெட் வந்து 22,300க்கு மேலே இருந்தால் மட்டுமே மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் ரைஸ் ஆன் வந்து செல்லு தான் மார்க்கெட்டு. திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம செல் போனால் திரும்ப கீழே வந்து ஒரு 50-60 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே நம்ம சப்போர்ட் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கல அப்படின்னாலும் திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தா போனால் இன்றைக்கி டுடே மைனஸ் வந்து ஒரு 172 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது
47,687 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் -172 பாயிண்ட். மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் லெவல்ஸே வரல. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி அப்சைடு வந்துச்சு அப்படின்னா திரும்ப அங்கேருந்து கீழே வர்றது தான் ட்ரை பண்ணுது. இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன சப்போர்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,600 வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம வந்து 48,000 இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பேங்க் நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா கோ டு லாங்குன்னு பட் சொன்னோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே ஹையை வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,957 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹையை. இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகவே இல்லை. திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. லோ வந்து பார்த்தா எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா 47,534 வரைக்கும் லோ வந்திருக்கு. க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,687 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,000 அபோவ் 48,000க்கு மேலே க்ளோஸ் ஆகி அங்கே தான் நிற்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை ட்ரெண்டாக இருக்கும். எல்லாமே நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இப்போதைக்கு எலெக்ஷனுடைய பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்கும். அதாவது கீழே வந்தது அப்படின்னா 46,800, மேலே வந்துச்சு அப்படின்னா 48. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். 48,000க்கு மேலே பிரேக் பண்ணி மேலே புல்லிஷாகவும் போகிற சான்சஸ் கம்மி தான். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,800 உடச்சி கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து தான் பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸிலிருந்து சப்போர்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே லோ தான் 47,500 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,280 280 இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலு. மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,280 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு லெவல்ஸ் தான். அதேமாதிரி தான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,000 அபோவ் 48,000க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே பையிங் தான். அந்த லெவல்ஸ் க்ளோஸ் ஆகாத அந்த லெவல்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான். 48 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான். திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சப்போர்ட் ஜோன்லாம் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.